தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை புலம்பெயர் தமிழ் மக்களை பார்த்து ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். அது என்ன கேள்வி என்று சொன்னால், இனியும் காசு அனுப்பி ஏமாற போறீங்களா? இனியும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை அனாவசியமாக அங்கே தாயகத்துக்கு அனுப்பி ஏமாற போறீங்களா? ஏன் இந்த கேள்வி என்று சொன்னால், என்ன நடக்குதுன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த பட்டியலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அரசாங்கம் ஒதுக்குற நிதியை எப்படி திருப்பி அனுப்பினோம், ஒவ்வொரு திட்டத்துக்கும் அரசாங்கம் ஒதுக்குற நிதியை எப்படி ஒழுங்காக பாவிக்காமல் வருட முடிவில் அதை திருப்பி அனுப்பினோம்ன்றதை பட்டியல் போட்டு வெளியிட்டிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். வழமையாக இந்த டிசிசி மீட்டிங் நடக்கிறது தான், மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் என்று சொல்லி அதில் என்ன நடக்குது ஏது நடக்குன்னு சொல்லி கடந்த 15 வருஷமாகவே எங்களுக்கு தெரியாது உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போதான் முதல் முறையாக ஒரு ஆள் போயிருக்கிறார், மக்கள் சார்பாக ஒரு ஆள் அங்கே போயிருக்கிறார். அவர் எல்லா விவரங்களையும் வெளியில் சொல்லியிருக்கார். அந்த டிசிசி மீட்டில் என்ன கதைக்கப்பட்டது, அங்கே என்ன விதமான ஆவணங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டது, எதுக்காக அரசு அதிகாரிகளோட முரண்பட வேண்டி வந்தது, எதுக்காக அரசு அதிகாரிகளுடைய கல்வி தகமை பற்றி பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேள்வி கேட்க வந்தது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு தானே. அப்ப மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அரசு அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்டு போட்டார், கேளாத கேள்வி கேட்டு போட்டார், கல்வி தகமை பற்றி கேள்வி கேட்டு போட்டார் என்று சொல்லி எல்லா ஊடகங்களையும் செய்தி. அப்ப சாதாரண மக்கள் என்ன நினைப்பினா, இவருக்கு கதைக்க பேச தெரியாது அப்படி கேட்டுட்டார் என்று சொல்லி. ஆனா உண்மை அது இல்லை. அதைத்தான் நாங்கள் திரும்ப சொல்லி கொண்டு வரோம். ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அவர் கதைச்சிருக்க மாட்டார். என்ன காரணம்ன்றது இப்போ அப்படியே வெளியில் வந்திருக்குது. ஏனென்று சொன்னால், நிறைய ப்ரொஜெக்டுகளை கொடுத்திருக்கிறோம், நிறைய திட்டங்களை கொடுத்து அரசாங்கம் அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்குது. எந்த திட்டத்தையும் ஒழுங்காக செய்யாமல் அந்த காசை திருப்பி அனுப்பியிருக்கணும். திருப்பி அனுப்ப போயிடும் இன்னும் கொஞ்ச நாளில். என்னிடம் 15 நாள் தான் கிடக்கு வருஷம் முடிகிறதுக்கு. இந்த 15 நாளுக்குள்ள அவையால் எந்த திட்டத்தையும் ஒழுங்காக செய்து முடிக்க முடியாது. எனவே அந்த காசு அப்படியே திரும்பி போகுது. இது 2024ஆம் ஆண்டில் வெளிவந்த பட்டியல் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. கடந்த 15 வருஷமாகவே நிறைய பெருந்தொகையான நிதியை திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கணும். ஏற்கனவே வடமாகாண சபை என்ற ஒரு சபை இயங்கி அதுக்கு பெருந்தொகையான நிதியை திருப்பி அனுப்பினு சொல்லி மக்களாகி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப மக்களுக்கு வர காசை மக்களுக்கு செலவழிக்காமல் தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்கு கஷ்டம் வறுமை பிரச்சனை என்று சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு எங்கட மண்டியை கழுவி நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை உறிஞ்சி எடுத்து அதில் லஞ்ச ஊழல் செய்து இருக்கணும் கடந்த 15 வருஷமா. எனவே அன்பார்ந்த புலம்பெயர் மக்களே, இந்த பட்டியலை வாசிக்கிறேன்னு கேளுங்க. இதுக்கு பிறகு நீங்க யோசிங்க, நீங்கள் இனிமேலும் காசு அனுப்ப போறீங்களா இல்லையான்னு சொல்லி. முதலாவது உள்ளூராட்சி அமைச்சுக்கு சொல்லி 53 ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கணும், 53 திட்டங்கள் கொடுத்திருக்கணும். அதுக்கென்று சொல்லி ஒதுக்கப்பட்ட நிதி 226 மில்லியன் ரூபாய். 226 மில்லியன் ரூபாய். 1 மில்லியன் என்றது 10 லட்சம் ரூபாய். 1 மில்லியன் 10 லட்சம் ரூபாய். அப்ப 226 மில்லியன் ரூபாய் எவ்வளவு வரும் என்று பாருங்க. சரியா? அதுல செலவழிச்ச காசு 132 மில்லியன் மட்டும்தான். 132 மில்லியன். அப்ப 226 எங்க கிடக்குது, 132 கிடக்குது. மிச்சத்தை செலவழிக்கவே இல்லை. இன்னும் 15 நாள் தான் கிடக்கு. 15 நாள் செலவழிப்பினமா இல்ல. 53 ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கணும். அந்த 53 ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிச்சிருந்தா, வெற்றிகரமா செய்து முடிச்சிருந்தா அது எங்களுடைய மக்களுக்கு நன்மையாக முடிஞ்சிருக்கும். ஆனா இவர்கள் செய்து முடிச்ச ப்ராஜெக்ட் 31 மட்டும்தான். மிச்சம் செய்து முடிக்கவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, விவசாய அமைச்சுக்கு 23 ப்ராஜெக்ட் சொல்லி இருக்கணும். அதுக்கு 43 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 43 மில்லியன் ரூபாய். செலவழிச்ச காசு 26 மில்லியன் ரூபாய். எதுக்கு? அதுலேயும் பாருங்க, 23 ப்ராஜெக்ட்ல செய்து முடிச்சது வெறும் 17 மட்டும்தான். ஆனா இங்க விவசாயிகள் கஷ்டப்படினம், வறுமையில வாடினம். எத்தனையோ விவசாயிகள் இன்னும் வறுமையிலேயே வாடினம். ஏன்னு சொன்னா, வினைத்திறன் அற்ற அரசு அதிகாரிகள், ஒழுங்கா வார காசை செலவழிக்க தெரியாத அரசு அதிகாரிகள், மக்கள் மேல பற்றும் பாசமும் இல்லாத அரசு அதிகாரிகள். உண்மையிலேயே இவர்கள் தங்களுடைய மக்கள் மேல பற்றும் பாசமும் வச்சிருந்தா, மக்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை, மக்களுக்கென்று வரையப்பட்ட அந்த எல்லா திட்டங்களையும் சரியான முறையில நிறைவேற்றிருப்பினம் தானே. ஆனா அப்படி செய்யவே இல்லை. இந்த 2024ஆம் ஆண்டிலேயே இப்படி என்று சொன்னா, கடந்த 15 வருஷத்துல என்ன நடந்திருக்கும்ன்றத மக்களாகிய நீங்களே சிந்தியுங்க. அதே மாதிரி பாருங்க, கல்வி
கல்வி அமைச்சு. படிச்சாக்கள், நல்ல அறிவுள்ள ஆக்கள், திறமையான ஆக்கள் என்று சொல்லப்படுற கல்வி அமைச்சில் பாருங்க 20 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கணும். அதுக்கு வந்து 152 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் செலவழித்தது வெறும் 35 மில்லியன் மட்டும்தான். 152 மில்லியன் ரூபாய் எங்க கிடக்குது, 35 மில்லியன் எங்க கிடக்குது? ஏன் அப்ப கல்விக்காக செலவழிக்கல? எத்தனை மாணவர்கள் வந்து வறுமையில வாடினம், எத்தனை மாணவர்கள் வந்து ஒழுங்காக பள்ளிக்கூடம் போறதுக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லாம நடந்து வெயிர்களால போய், ஒழுங்கான சப்பாத்து இல்லாமல், தலைக்கு போறதுக்கு தொப்பி இல்லாமல், ஒழுங்கா கோப்பி பென்சில் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் எவ்வளவு மாணவர்கள் வந்து வறுமையில வாடினம். ஓம் தானே? அப்ப எதுக்கு இந்த காசை வந்து திருப்பி அனுப்புறீங்க? ஏன் அந்த காசை வந்து மாணவர்களுக்கு வந்து பயந்தளிக்கல? ஏன் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு, ஏன் அந்த மாணவர்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்கு சரியான திட்டங்களை போட்டு அரசாங்கத்திலிருந்து நிதியை பெற்று அந்த மாணவர்களுக்கு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. அப்ப கல்வி அமைச்சால வந்து 20 திட்டங்கள் போடப்பட்டு அதுல 8 திட்டங்கள் மட்டும்தான் நிறைவேற்றி வச்சிருக்கிறோம். மிச்சம் 12 காணையில. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா மகளிர் விவகார அமைச்சில் வந்து 4 திட்டங்கள் போடப்பட்டு அதுக்கும் 53 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு 18 மில்லியன் மட்டும்தான் செலவழிச்சிருக்கிறோம். அதை விட மிக முக்கியமானது சுகாதார அமைச்சு. எங்கட சனம் வந்து இன்னமும் வந்து அந்த நோய் இந்த நோய் என்று சொல்லி வருத்தம் வந்து சாகுதுகள். ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கிறதுக்கு காசு இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுதுகள். பிரைவேட்டுக்கு போன்னு சொல்லி அந்த சனங்களோட ரத்தத்தை உறிஞ்சிறீங்கள். அதை விட 170 அப்பாவிகளை வந்து 3 வருஷமா வேலைக்கு வச்சு கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து போட்டு 5 மாச சம்பளத்தை மட்டும் கொடுத்து போட்டு அதுகளோட ரத்தத்தை போட்டு உறிஞ்சி போட்டு, இல்லையே நான் வேலைக்கு எடுக்கலையே, நான் வெளிநாட்டுக்கு போன டைம்ல வந்து வேற ஒரு ஆள் வேலைக்கு எடுத்தவர் என்று சொல்லி பொறுப்பில்லாத பதில சொல்ற நீங்கள் சுகாதார அமைச்சுக்கு வந்து 10 ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறீங்கள். 120 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 80 மில்லியன் மட்டும்தான் செலவழிச்சுக்கிறீங்கள். மிச்சம் 40 மில்லியன் ரூபாய் காசுங்க. அந்த 40 மில்லியன் ரூபாய் காசு எடுத்து அந்த 170 பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்திருந்தாலாவது அதுகளோட கொஞ்சம் வயிறாறு இருக்கும். ஓம் தானே? அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சுற்றுலாத்துறை 65 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 9.7 மில்லியன் ரூபாய் தான் செலவழிச்சிருக்கிறோம். 65 மில்லியன்ல இருந்து 9.7 மில்லியன் ரூபாய் தான் செலவழிச்சிருக்கிறோம். 10 மில்லியன் கூட செலவழிக்கல. மிச்ச காசு அப்படியே 15 நாள்ல திரும்பி போகுது. அவ்வளவுதான். அதே மாதிரி பாருங்க, எத்தனையோ வீதிகள் வந்து குன்றும் குழியுமாக கிரவல் போடப்பட்டு, கிரவலோட பேர்ல வந்து களிமண் போடப்பட்டு ஒழுங்கா மக்கள் பயணம் செய்ய முடியாமல் சேரும் சகதியுமா கிடக்கா இல்லையா? கிராமப்புற வீதிகள் கிடக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது உள்ளூர் அதிகார சபை வீதிகள் என்று சொல்லி 10 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கணும். அதுக்கு 42 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 13 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கிறோம். 42 மில்லியன்ல 13 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கிறோம். இப்படியே இந்த பட்டியல் வந்து பட்டியலாக நீண்டு போகுது. அரசாங்கம் என்ற அடிப்படையில் அரசாங்கம் நாட்டில் இருக்கிற எல்லா மாகாணங்களுக்கும் காசு ஒதுக்கும் தானே, மாகாண அபிவிருத்தி என்று சொல்லி காசு ஒதுக்கும் தானே. அதையே உங்களால் செலவழிக்க முடியல. அதை வாங்கி எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியல. நீங்க என்ன செய்றீங்க? அப்படி வர காசுகளை திருப்பி அனுப்பி போட்டு வெளிநாட்டில் இருக்கிற எங்களை பார்த்து ஐயோ கஷ்டம், ஐயோ வறுமை, ஐயோ பிரச்சனை என்று சொல்லி தேவையில்லாம எங்களை மிஞ்ச நிம்மதியா இருக்க விடாமல் எங்கட காசையும் புடுங்கி கொண்டே அங்க லஞ்ச ஊழல் செய்து அதை புடுங்கிறதுக்கண்டே எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆக்கள் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற எங்கட காசை புடுங்கிறதுக்கு சொல்லி. எனவே அரசாங்கம் ஒதுக்குற காசை நீங்க ஒழுங்கா மக்களுக்கு செலவழித்தாலே மக்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படும். எனவே தாயகத்தில் இருக்கிற அன்பான மக்களே, தயவு செய்து யோசியுங்கோ. நீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? நீங்க வறுமையில் இருக்கிறீங்களா? இன்னமும் வந்து சேரும் சகதியுமான தெருக்களால போறீங்களா? இன்னமுமே வந்து உங்களுடைய விவசாய நடவடிக்கைகள் வந்து மேம்படையிலையா? இன்னுமே வந்து உங்களுடைய வாழ்க்கை திறம் வந்து உயரையிலையா? இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் உங்களுக்கு மேலே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள். வினைத்திறன் இல்லாத அரச அதிகாரிகள். வார காசை எப்படி செலவழிக்கிறன்னு தெரியாத, ஒரு திட்டமிடலண்டா என்னண்டே தெரியாத அரச அதிகாரிகள். இவ்வளவு பெருந்தொகையான காசை வந்து திருப்பி அனுப்புற உங்களை பார்த்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியுமா தெரியாதான்னு கேட்கணுமா இல்லையா? படிச்சிருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கணுமா இல்லையா? உங்களுடைய கல்வி தகுதி என்னன்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா? இல்லையா? அதைத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டவர். ஏன் அவர் கேட்டவர் என்று சொன்னா, அவர்தான் மக்களின் குரல், அவர்தான் மக்களின் பிரதிநிதி, மக்கள் சார்பாகத்தான் கேட்டவர். அன்றைக்கு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் வந்து அவர் மட்டும் கேட்ட கேள்வி இல்லை, அது மக்கள் கேட்ட கேள்வி, மக்களால் கேட்கப்பட்ட கேள்வி. இப்ப இதே கேள்வியை மக்களாகி நீங்க கேட்கறீங்க தானே என்று சொன்னா, இப்பதான் எங்களுக்கு வெளியில தெரிய வந்திருக்குது. இவ்வளவு காசு ஒதுக்குறாங்க, இப்படி எல்லாம் ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கணும், இவ்வளவு காசை வந்து திருப்பி அனுப்புறாங்க, இப்படி எல்லாம் வினைத்திறன் இல்லாமல் எங்களுடைய அரசு அதிகாரிகள் இருக்கணும் என்று சொல்லி. சரி, ஒருவேளை வினைத்திறன் உள்ள அதிகாரிகளே வச்சுக்கொள்வோம், எல்லாத்தையும் செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற அதிகாரிகள் வச்சுக்கொள்வோம். ஏன் அப்ப செலவழிக்கல? அப்ப இதுக்கு பின்னால் வேறு ஏதாவது காரணம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் இருக்கா? உங்களுக்கு பின்னால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இந்த காசுகளை செலவழிக்க கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கா? அதை சொல்லுங்க வெளியில. அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லா பழியும் உங்களோட தலையில தான். தானே. ஒன்றில் நீங்கள் உண்மைகளை சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா பழிகளை நீங்க ஏற்கணும்.
அவ்வளவுதான். அப்ப பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பார்த்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியுமா, கல்வி தகுதி இருக்கா, படிச்சனீங்களான்னு கேட்டதுல ஒரு பிழையும் இல்லை. ஏன்னு சொன்னா அது மக்களோட கேள்வி. இன்றைக்கு எல்லா மக்களும் அதை கேட்கணும், எல்லா மக்களும் அதை கேட்கணும். ஏன் வார காசை திருப்பி அனுப்புறீங்கள், அதான் கேள்வி. இப்ப இந்த 2024ஆம் ஆண்டிலேயே இவ்வளவு காசை நீங்க திருப்பி அனுப்புவீங்களாக இருந்தால் கடந்த 15 வருஷத்துல இவ்வளவு காசை திருப்பி அனுப்பியிருப்பீங்கள், எவ்வளவு காசை திருப்பி அனுப்பியிருப்பீங்கள். அதனால தான் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை மேம்படையல. சரி, இதை அரசியல்வாதிகள் கண்டும் காணாம இருக்கிறது. நேற்று கூட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்றார், அரசு அதிகாரிகள் எங்களோட படிச்சாக்களாக இருப்பினும், எனவே அவையோட கதைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குன்னு சொல்லி அரசு அதிகாரிகளை காப்பாற்றுறார். அரசு அதிகாரிகள் முதுவை போய் சொருகிறார். அதாவது எந்த முதுக நீ சொரிஞ்சு விடு, உண்ட முதுக நான் சொரிஞ்சு விடுறேன் என்று சொல்லி. ஏன் இப்ப அரசியல்வாதிகள் இவைகளை காப்பாற்றணும் என்று சொன்னா, அரசியல்வாதிகளுக்கு என்ன தேவை? அன்பான தாயக மக்களே, அன்பான தாயக மக்களே, தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கோ, தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கோ. இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு என்ன தேவை தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படணும், நீங்க பிரச்சனைக்குள்ள இருக்கணும், நீங்க துன்பத்துக்குள்ள இருக்கணும், நீங்க வறுமையில் இருக்கணும், உங்களுக்கும் போலீஸுக்கும் சண்டை வரணும், உங்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையில முரண்பாடு வரணும், நீங்கள் வீதிகளில் நிற்கணும், நீங்க கத்திக்கொண்டு நிற்கணும், நீங்க அழுதோடு நிற்கணும், உங்களோட வாழ்க்கை மேம்படவே கூடாது. இதுதான் இவர்களுடைய அட்டி மனசுல இருக்கிற விருப்பம், குரூரமான விருப்பம். இதுதான் உண்மை. ஏன் சொல்லுங்க பாபம்? அப்பதான் அதை வச்சு அரசியல் செய்ய முடியும், அப்பதான் அதை வச்சு அரசியல் செய்ய முடியும். அதுக்கு நாள் அறிக்கை விட முடியும், வெளிநாட்டு தூதுவர்களை சந்திச்சினான், அதை கதைச்சினான், இதை காய்ச்சினான் சொல்ல முடியும். அதையே முதலீட்டாக வச்சுக்கொண்டு, அதே மூலதனமாக வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட வாக்கு வாங்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை மேம்படுறத எந்த ஒரு அரசியல்வாதியும் விரும்பவே மாட்டான், விரும்பவே மாட்டினோம். இதுதான் உண்மை, இதுதான் மறக்க முடியாத உண்மை. அப்படி விரும்புற ஆக்களா இருந்தால் எப்பயோ புலம்பெயர் மக்களோட கதைச்சு, எப்பயோ அந்த நிதிகளுக்கு எல்லாம் என்ன நடக்குன்னு அறிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திருப்பினோம். இன்னும் ஒரு ரகசியம் மட்டும் சொல்லித்தாரன். கடந்த 15 வருஷமாக எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்த அரசியல் எப்படி என்று சொன்னா, அதாவது உங்களை இந்த ஒரு மட்டத்தில் வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, எங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைச்சா மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும், எங்களுக்கு சமஷ்டி தந்தா மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும், எங்களுக்கு காணி போலீஸ் அதிகாரம் தந்தா மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்று சொல்லி சொல்லி சொல்லியே அதை உங்களை நம்ப வச்சு, அதை எல்லாரையும் நம்ப வச்சு, அப்ப மக்களாகிய நீங்கள் நினைப்பீங்க, ஓஹோ காணி போலீஸ் அதிகாரம் தந்தா மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கை மேம்படும், அதுக்கு பிறகுதான் ரோட்டு போடப்படும், அதுக்கு பிறகு கட்டுற பாலம் தான் ஒழுங்கான பாலமாக இருக்கும், அது வரைக்கும் கட்டுற பாலம் எல்லாம் கிடுகிடண்டு ஆடும் என்று சொல்லி நீங்கள் நிற்க வாய்ப்பு இருக்குது. ஓம் தானே? எனவே அப்படி எங்களை நெக்க வச்சு போட்டு, அப்படி ஒரு மாயையை உருவாக்கி போட்டு, இப்ப எங்களுக்கு அரசியல் தீர்வு வேணும், அதுல மாற்று கருத்திடம் இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு, நாங்கள் ரத்தம் சிந்தினதுக்கு, நாங்கள் தியாகம் செய்ததுக்கு எங்களுக்கு என்று சொல்லி ஒரு அரசியல் தீர்வு வேணும், அதுல மாற்று கருத்திடம் இல்லை. ஆனா அந்த அரசியல் தீர்வு வரும் வரைக்கும் மக்களாகிய நீங்கள் உயிரோடு இருக்கணும். அப்போ அதானே அதை அனுபவிக்க முடியும். அப்போ நாளைக்கு வரப்போகிற தீர்வு யார் அனுபவிக்கிறது? மக்களை இப்படி வறுமையிலையும் துன்பத்திலையும் பாட விட்டு போட்டு திரும்ப 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 கஷ்டத்தில் உடனே தள்ளி போட்டு யாருக்கு தீர்வு வாங்கி கொடுக்க போறீங்கள்? யாருக்கு தீர்வு வாங்கி கொடுக்க போறீங்கள்? எனவே எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்கிற முட்டாள்தனமான வேலை என்ன சொன்னால், மக்களுடைய வாழ்க்கையை லோ லெவலில் வச்சு போட்டு அதை போய் சர்வதேச நாடுகளுக்கும் சர்வதேச நாடுகளோட தூதுவர்களுக்கும் போய் சொன்னால் அவர்கள் அதை கேட்டு ஒரு தீர்வுக்கு புஷ் பண்ணி வினம்னு சொல்லி நிற்கணும். இது ஒரு மக்குத்தனமான பிளான், மக்குத்தனமான பிளான். இதில் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு பட்டியல் வெளியிட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டியல், இந்த பட்டியல் அங்க அமெரிக்க தூதுவருடைய மேசையில் இருக்கும், பிரித்தானிய தூதுவருடைய மேசையில் இருக்கும், இந்திய தூதுவருடைய மேசையில் இருக்கும், சைனா தூதுவருடைய மேசையில் இருக்கும். அவைக்கு எல்லாமே தெரியும். இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுது, இவ்வளவு நிதி வீணாக்கப்படுது. அதை அரசியல்வாதிகள் மூடி மறைச்சு கொண்டிருக்கணும். வினைத்திறன் இல்லாத அதிகாரிகளை பயன்படுத்தி, வினைத்திறனற்ற அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துதுற அரசியல்வாதிகளும் இவர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக காப்பாற்றுகின்ற ஊடகங்களும் எல்லாரும் சேர்ந்து, எல்லா மாஃபியாக்களும் சேர்ந்து எங்களுடைய மக்களை ஒரு கணக்கில் வச்சு கொள்ளினோம். அதை கணக்கில் வச்சு கொண்டுதான் எங்களை பார்த்து இந்த வேண்டுகோள் வைக்கணும். இது முட்டாள்தனமான அரசியல், படு மோசமான அரசியல், எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை மேலும் புதகுழிக்குள்ள தள்ளுற அரசியல். எனவே மக்களாகிய நீங்கள் இனிமேலும் சிந்திக்கணும், இனிமேலும் முடிவெடுக்கணும். மிக மிக முக்கியமாக புலம்பெயர் தமிழ் மக்கள். இதுக்கிடையில டாக்டர் சத்தியமூர்த்தி சொல்றார், நான் கண் மருத்துவமனை கட்டப்போறேன், காசு தாங்க சொல்லி. கண் மருத்துவமனை கட்டப்போறான், காசு தாங்க சொல்லி 120 மில்லியன்ல 80 மில்லியனை மட்டும் தான் செலவழிச்சு போட்டு மிச்சம் 40 மில்லியனுக்கு என்ன நடந்தே தெரியாது. கண் மருத்துவமனை கட்டுறதுக்கு புலம்பெயர் மக்கள்கிட்ட காசு கேட்கிறார். வைத்தியசாலையில் அந்த இயந்திரம் இல்லை, இந்த இயந்திரம் இல்லைன்னா உடனே ஓடி வரது புலம்பெயர் மக்கள்கிட்ட. புலம்பெயர் மக்கள் இங்கே அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு 1க்கு 3 வேலை பார்த்து, ஒழுங்கா நித்திரை இல்லை, ஒழுங்கா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு உள்ளேண்டு உழைச்ச காசை எங்களுடைய மக்கள் வறுமையில வாடினோம் சொல்லி நாங்கள் ஒரு சென்டிமெண்ட்ல அங்கே அனுப்பி அங்கேயும் அவர்களும் நிம்மதி இல்லை, இந்த வெளிநாட்டில் நாங்களும் நிம்மதி இல்லை. இப்படியே 2 தரப்பு மக்களையும் ஒரு கொதி நிலைமையில, ஒரு விதமான ஒரு நிலைமையில
வச்சுக்கொண்டு இந்த அரசியல் சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது. இனியும் நாங்கள் கண்ண மூடிக்கொண்டிருப்பமாக இருந்தால், இனியும் நாங்கள் அமைதியாக இருப்பமாக இருந்தால் எங்களோட தலையில வந்து தொடர்ந்து மிளகாய் அரைச்சு கொண்டே இருப்பாங்க, தொடர்ந்து மிளகாய் அரைச்சு கொண்டே இருப்பாங்க. இப்பதான் எங்களுக்காக சரியான ஒரு ஆள் வந்திருக்கிறார், சரியாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள், சரியான விவரங்களை வெளியில கொண்டுறக்கூடிய ஒரு ஆள். அன்பான மக்களே, இந்த டிசிசி மீட்டிங்ல இவ்வளவு காலம் எத்தனையோ அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது, எத்தனையோ லிஸ்டுகள் எல்லாம் போடப்பட்டது. எப்பயாவது ஏதாவது ஒன்று எங்களுக்கு தெரியுமா? எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயம் பத்திரிகைகளில் வந்து எழுதப்பட்டதா? எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இந்த அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு 3 கோடி 4 கோடி வாங்கினா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில அரசியல் ஆய்வாளர்கள் வந்து இதை பற்றி கட்டுரை எழுதிக்கணுமா? இல்லை. இந்த விஷயங்களை வந்து மக்களாகி உங்களுக்கு சொல்லியிருக்கணுமா? இல்லை. எதுவுமே வெளியில வராம மூடி மறைக்கிற வேலையை தனிவியல் பாப்பினோம். எனவே இப்பதான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆள் வந்து எங்களுக்காக ஒரு ஆள் வந்திருக்கிறார். இனி எல்லா உண்மைகளும் வந்து வெளியில வரும், இனி எல்லா கேள்விகளும் வந்து கேட்கப்படும். எனவே அன்பான மக்களே, இப்ப சொல்லுங்க, இப்படிப்பட்ட அரசு அதிகாரிகளை பார்த்து நீங்க படிச்சிருக்கீங்களா, நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியுமா, உங்களோட கல்வி தகம் என்னன்னு சொல்லி கேட்டது சரியா பிழையா?